சுப்பிரமணியன் சார், நீங்கள் அந்த ஐயா அமித்ஷாவினுடைய குற்றச்சாட்டு அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது. இந்தியாவில் ஒரு பெரிய சாணக்கியனாக அவர் வடிவமைக்கப்படுறார். 1008 டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் அவர் மீது இருந்தாலும் கூட சொல்வதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஊழலை மறைப்பதற்கு டாஸ்மாக்ங்கிற வார்த்தை கூட அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க சுப்பிரமணியன் சார்? சார், நம்மெல்லாம் ஒரு சாதாரண மனிதன். நமக்கே இங்கே நடக்கின்ற ஊழல், இங்கே நடக்கின்ற ஒரு மக்கள் விரோத அரசு மாதிரி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தெரியுது அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரியே அகில உலகத்தில் நிறைய தொண்டர்களை கொண்ட கட்சி, நாட்டை 3 முறை தொடர்ந்து ஆண்டுகின்ற கட்சி, அதில் இருக்கிற ஒரு மிகவும் பெரும் தலைவர் அமித்ஷா அவர்களுக்கு அந்த சாணக்கியனுக்கு தெரியாமல் இருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ எப்படி மடைமாற்றம் செய்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். அனைத்து கட்சி கூட்டம்னு கூட்டினாங்க. எதுக்கு? இந்த டீலிமிட்டேஷனுக்காக, தொகுதி மறுசீரமைப்புக்கு அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னாங்க. சரிங்களா? அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேண்டிய நெசசிட்டி என்ன? அப்போ அன்னைக்கு தேவையானது பல சமூகத்துல தினந்தோறும் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்துல மதுபான ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல ஊழல் நடந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி ஊழல் மலிந்த ஆட்சியாக இருக்கும்போது இதையெல்லாம் தடுப்பது எப்படி? உங்க கட்சியை, அதாவது உங்க கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார், காங்கிரஸோட பிரமுகர் ஆம்ஸ்ட்ராங். இங்க பெரம்பூர்ல படுகொலை செய்யப்பட்டார் பட்ட பகலில். இதற்கெல்லாம் நீங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி நாட்டுல எப்படி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது, இதற்கு என்ன இது கொடுக்கலாம், இல்ல இங்க நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறது, இத மாதிரிலாம் பண்ணாம எப்பயோ, அதாவது இன்னைக்கு மேட்ச் ஆரம்பிக்கவே இல்லைங்க, அதுக்குள்ள இவரே போயிட்டு டாஸ் போட்டு டாஸ் வின் பண்ண மாதிரி பேட்டை போய் ஆடுற மாதிரி, பேட்டிங் ஆடுற மாதிரி இவரே போயிட்டு டீலிமிட்டேஷன் நமக்கு பாதகமாக இருக்க போகிறது, அதற்காக அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்றாங்க. சரி, இன்னைக்கு ஒரு கூட்டம் நடந்தது காலையில. அது எனக்கு என்ன கூட்டம்னே புரியல. அது இது கட்சி சார்ந்த கூட்டமா இல்லைன்னா அரசாங்கம் ஆட்சி செய்வர்களோட கூட்டமான்னு தெரியல. மொத்தம் 14 நபர்கள் வந்திருக்கிறாங்க, இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர், டெப்டி சீஃப் மினிஸ்டர் எல்லாரும் வந்திருக்காங்க. அதுல கேரளாவை சேர்ந்த 8 நபர்கள் முக்கிய நபர்கள் வந்திருக்காங்க. அதுல கேரளாவை சார்ந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டில இருந்து வந்திருக்காங்க, கேரளாவை சார்ந்த காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்திருக்காங்க, அப்புறம் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த வந்திருக்காங்க. ஸோ இது நீங்க என்ன சொல்வீங்க? நீங்க கட்சி சார்ந்த கூட்டம்னா உங்க கூட இருக்கிற ஐஎன்டிஏ கூட்டணி கட்சியை சார்ந்த விடுதலை சிறுத்தைகளை கூப்பிடல, தமிழகத்தில் இருக்கிற காங்கிரஸுக்கு கூப்பிடல, ஆனா கேரளால உள்ள காங்கிரஸ் கூப்பிடுறீங்க. இது ஆட்சி அதிகாரிகள் இருக்கின்ற கூட்டமா இருக்குதா இல்ல அரசியல் கட்சிகளோட கூட்டமா? ரொம்ப இதா இருக்கு. அதாவது நமக்கு யாரெல்லாம் நம்மளோட கொள்கைக்கு உடன்பாடா இருக்கிறாங்களோ, இன்னும் ஒரு படி மேல போகும்போது, அதாவது நமக்கு யாரெல்லாம் கை தட்டுறாங்களோ அவர்களை மட்டுமே கூட்டி வைத்துக் கொண்டு ஆட்சி செய்கின்ற ஒரு கூட்டமாக இருக்கிறது. 28 மாநிலங்கள் இருக்கு இந்தியால, 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. அங்க இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள், இங்க பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களோட முதலமைச்சர் போட மாட்டீங்க, அங்க உள்ள எதிர்கட்சி தலைவர்கள் போட மாட்டீங்க, பிஜேபி எதிர்கட்சியா இருக்கிற மாநிலங்கள்ல. ஆனால் காங்கிரஸ் ஆளுகின்றது மகாராஷ்டிரால என்சிபி இருக்கிறாங்க, நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி, சரத்பவார் தலைமையிலான இது இருக்கு, அவங்க எதிர்கட்சியா இருக்கிறாங்கல்ல, அவர்களை கூட்டி கொண்டு வர வேண்டியதானே? அதாவது நீங்க தமிழகம், கேரளா இது மாதிரி சுத்தி வச்சுக்கிறீங்க. அதாவது என்னன்னா, இங்கேருந்து நான் ஒரு பெரிய ஒரு அரசியலை முன்னெடுப்பு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கட்சியையும் ஆட்சியையும் நாங்க தான் நடத்திட்டு இருக்கிறோம் இங்க அப்படின்னு ஒரு போட்டோ ஷூட்டுக்காக இன்னைக்கு ஏற்பாடு பண்ணப்பட்ட ஒரு மீட்டிங்கா நான் பாக்குறேன். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இங்க நடக்கின்ற இந்த மாதிரியான ஊழல்களை மடைமாற்றம் செய்வதற்காக. இந்த மறுசீரமைப்பு இப்ப எதுக்கு தேவை? அதாவது இப்போ 2 மாதங்களுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், 5 மாதங்கள் 6 மாதங்களுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். அதற்கும் இப்ப என்ன டிஃபரன்ஸ் வந்துருச்சு? இப்பதான் ஜீவோ இஷ்யூ பண்ணிட்டாங்களா? யாராவது பேசி இருக்கிறாங்களா? அதாவது நம்ம எப்பவுமே பேசு பொருளாக இருக்க வேண்டும். யாருமே இங்க தமிழகத்துல மக்கள் கட்சிக்கு எதிராக நீங்க குரல் கொடுத்துடக்கூடாது. யாராவது அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துறாங்கன்னா உடனே கைது பண்ணி உள்ள கொண்டு போறது. இதே ஜாக்டோ ஜியோ அரசாங்க ஊழியர்கள் அவங்க ஸ்ட்ரைக் பண்றாங்க, அதாவது அவங்களோட உரிமைக்காக ஸ்ட்ரைக் பண்ணினா உங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் கிடையாதுன்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இது எந்த சமூக நீதி? என்னோட உரிமை நான் என்னோட ஊழியர், நான் அரசாங்க ஊழியராக இருக்கிறேன், என்னோட நிறுவனத்துக்கு எதிராக நான் என்னோட குறைகளை சொல்ல வேண்டும் அப்படின்னா ஸ்ட்ரைக் என்பது எனக்கு ஒரு கருவி இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்ட்ரைக் பண்ணினீங்க அப்படின்னா உடனே அதுக்கு நான் ஒரு நாள் ஊதியம் பிடித்தம் பண்ணுவேன் அப்படின்னா இது எப்படி மிரட்டுறாங்க பாருங்க. இதே இவர்களா எதிர்கட்சியாக இருக்கும்போது இவர் என்ன பண்ணினார்? இவரு ஒவ்வொரு கூட்டமா போனார், ஜாக்டோஜியை ஒவ்வொரு கூட்டமா போனார். கூட்டமா போயிட்டு உங்களோட கோரிக்கைகள் எல்லாம் நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க நிறைவேற்றி காட்டுறோம்,
அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி பட்டியல் 505 வாக்குறுதி பட்டியல்ல ஒவ்வொரு வாக்குறுதியா போட்டு கொடுத்தாங்கல்ல. அதை நம்பிதானே அரசாங்க ஊழியர்கள்லாம் வந்து வாக்களித்தார்கள். இப்ப என்ன ஆகுது? இப்ப ஜாக்டோஜியை பத்தி திரும்பி பாக்குறாங்களா அவங்க? இப்ப அவங்க கோட்டைக்கு போனா கூட முதலமைச்சரை சந்திக்கவே முடிய மாட்டேங்குது. சார் பேசுவோம். சுப்பிரமணியன் சார் நிறைய விஷயத்தை சொல்றீங்க. அதாவது இப்ப இவர்களுக்கு வந்து தமிழ் மொழியின் மேல் கொள்கை பற்று இருந்தது அப்படின்னா இவங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த ஆக்சுவலா வந்து இந்த எக்கனாமிக் சர்வே கொண்டு வந்தாங்க இல்லையா இந்த பட்ஜெட் போது, ரூ என்று மாத்தினார்கள். தேவநாகரி ரூபாய் என்ற சிம்பலை மாற்றி ரூ என்று மாற்றினார்கள். ரூபாய் வந்து ரூன்னு குறிப்பிட வேண்டும். நிறைய தமிழ் ஆர்வலர்கள் என்ன சொன்னாங்க, ரகரத்துல வந்து தமிழ் எழுத்துக்கள் எதுவுமே ஆரம்பிக்காதுங்க, ராவணன் என்பது இராவணன் தான் ஆரம்பிக்கும், ராக்கு முன்னாடி ஈ போடுவாங்க. தமிழ் ஆர்வலர் தமிழ் புலவர்கள் சொல்லியிருக்கணும் இல்லையா? அதெல்லாம் இல்ல. இவர்களுக்கு தேவையானது வந்து மடைமாற்றும் அரசியல். இன்னொன்னு, மும்மொழி கொள்கை வந்து தமிழகத்துல வந்து வரவே விடமாட்டோன்றாங்க. தவறான கருத்து. மும்மொழி கொள்கை தமிழகத்தில் இருக்கிறது. நீங்க சொல்லுங்க, அரசாங்க பள்ளிகளில் நாங்க மும்மொழி கொள்கையை கொண்டு வர மாட்டேன்னு சொல்லுங்க. அது வேணா மக்கள் வந்து இன்னைக்கு தேர்தல் ஏற்றுப்பாங்க தவிர, ஆனால் வருகின்ற காலகட்டத்தில் எங்களுக்கு 3 மொழி இல்லை, நாங்க 30 மொழி படிப்போம். ஏன்னா 30 கோடி முகமுடையால் செப்பும் மொழி 18 உடையால் பாரதியார் பாடியிருக்கிறான். ஸோ அதனால 18 மொழிகள் நாங்கள் படிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணம்ன்றான். யாமறிந்த மொழிகள் அப்படின்னா நான் 10 மொழிகள் படிக்கிறேன், அதுல எனக்கு தமிழ் மொழி வந்து சிறந்ததாக தோன்றுது அப்படின்னா எனக்கு ஆப்ஷனை கொடுங்க. எனக்கு ஆப்ஷனை மறுக்கிறதுக்கு நீங்க யாரு? அதான் மக்கள் கேள்வி கேட்பாங்க. நீங்க வந்து ஊழலை வந்து நிறைய பேசிட்டு இருந்தோம். அதாவது தமிழகத்தோட வருமானம் வளர்ந்திருக்குது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, கடன் வாங்கியதால் மட்டுமே தமிழகத்தோட வருமானம் வளர்ந்திருக்கிறது. அவர் வந்து 505 வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அந்த வாக்குறுதிகளுக்கு கீழே வந்து ஒரு நல்ல வந்து கொடுத்தாங்க. மக்கள்லாம் வந்து நீங்க வந்து ரொம்ப வந்து ஆச்சரியப்பட்டு போவீங்க, எப்படி நாங்க வந்து இந்த கடன்களை அடைக்க போகிறோம் 2021 சொன்னாங்க 4 லட்சம் கோடிக்கு. நாங்க வந்து ஊழல்களை ஒழித்து வருமானத்தை உயர்த்தி, வரி வருமானத்தை உயர்த்தி நாங்க கொடுத்த 505 வாக்குறுதிகள் நாங்க வந்து நிறைவேற்றிடுவோம் அப்படின்னாங்க. 505வது வாக்குறுதி கீழே கொடுத்துருக்காங்க. அதை வந்து மறைப்பதற்காக ஐயா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஊழல் எல்லாம் ஒழித்து விட்டார்கள். எப்படி ஒழிச்சாங்கன்னா, அந்த ஊழல் இழைத்த அரசியல்வாதிகளை தங்கள் கட்சிக்குள்ள வந்து அடைக்கலம் கொடுத்து விட்டு அந்த ஊழல் எல்லாம் ஒழிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து இவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது ஒரு 15 அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வந்து ஊழல் குற்றச்சாட்டு சொன்னார். இப்ப எங்க இருக்குது அதெல்லாம்? சரி. இவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் ஒரு பேச்சு, ஆட்சியில எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, இப்படி வந்து மாற்றி மாற்றி பேசிக் கொண்டிருப்பதனால் மக்கள் வந்து கண்டிப்பாக அவங்க மனத்தை தளர விட்டு விட்டார்கள். இன்னும் இருக்கின்ற ஒரு 10-12 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா இவர்கள் ஆட்சி வந்து கவிழ்வது என்பது மிக உத்தரவாதமா சொல்லணும். இன்றைக்கு பத்திரிகையில வந்து முக்கியமான செய்தியோட நிகழ்ச்சியை முடிவுக்கு வந்துரும். இஸ்லாமியர்களுக்காக அரசியல் ரீதியாக ஒரு பெரிய இயக்கம் ஒன்று தமிழ்நாட்டில் சொல்கிறது. இதன் பின்னணி, அதை மாநில தலைவர் சொல்கிறார், இதன் பின்னணியில் திமுக அந்த கொலையில் இருக்கிறது என்ற செய்தி இன்று காலை வந்திருக்கிறது.